மேடம் இப்ப ஆய்வுக்காக வந்திருக்கிறீங்க. இந்த ஆய்வு புகார்கள் எப்படி வந்துச்சு? அதாவது என்னோட இது குமாரபாளையம் தொகுதி. தலைவரால் நான் இந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்கேன். மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் எங்கள் தலைவரால் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதில் வந்து நான் என் கம்ப்ளைண்ட்டுனா ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கு. நான் ஏற்கனவே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில் மறுபடியும் வந்து சட்டவிரோதமாக ஓட்டுறாங்கன்னு சொல்லி தான் நான் வந்து வந்தேன். திரும்பவும் அதே கம்ப்ளைண்ட்டை திரும்ப திரும்ப வரனால தான் நான் மறுபடியும் ரைடு வந்திருக்கேன். தொடர்ந்து இப்ப விதிகளை மீறி ஏற்கனவே இயங்கிருச்சு. வந்து ஆய்வு பண்ணீங்க. மீண்டும் இது இயங்குது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இது பண்ணட்டும்? அடுத்து கிரிமினல் ஆக்டிவிட்டி தான் எடுக்கணும். அவங்க மேலே கிரிமினல் வழக்கு போட்டு பார்க்கணும். தொடர்ந்து இது மாதிரி விதிகளை மீறி சாயப்பட்டறைகள் இயங்குது. இதுக்கு எப்படி நீங்க எச்சரிக்கையா அந்த உரிமையாளர்கள் தரீங்க? ஏற்கனவே டிசி பண்ணிட்டு போயிருக்கோங்க நிறைய சாயப்பட்டறைய. அவங்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக நாங்கள் எதுக்காக வந்து டிசி பண்ணமோ அந்த ரீசன் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்து நாங்கள் ஓட்டுறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சாயப்பட்டறைகள்லாம் நாங்கள் டிசி பண்ணதை கேன்சல் பண்ணிவிட்டு ஓட்ட சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி சட்டவிரோதமாக பண்ணுற சாயப்பட்டறைகள் கண்டிப்பாக வந்து அடுத்த இதுனா என்னோட இதுனா இடிக்கிறது தான், வேறு வழி இல்லை. இப்போ நான் வந்து பார்த்த சாயப்பட்டறை வந்து டைரெக்டாக ஆற்றுல விடுறாங்க. இந்த தண்ணி டைரெக்டாக ஆற்றுல போகுது. அதை எத்தனை மக்கள் குடிக்கிறாங்க, அதனால் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதே பண்ணும்போது இடிக்கிறதா, வேறு வழி இல்லை, இடிச்சுதான் ஆகணும். கடந்த ஆட்சிகள் வரவேற்பு இருக்குங்க. எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடக்கிற அரசு நல்ல நல்ல அரசுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக தொடரணும். தப்பு பண்ணுறது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தொடரும். தக்க நடவடிக்கை எடுப்போம். ப்ளீஸ் தமிழ் வராங்க, ஜெயடி வராங்க. யார் நான் அவங்களே வர சொல்லியிருக்கேன். நம்ம கண்டிப்பாக அடுத்து என்னது ஆமாங்க, எல்லாமே டிசி தான். இல்லை இது பண்ணுற மாதிரி தான். லாரியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் சாயாலை நடத்துகிறாங்க. 24 ஹவர்ஸ் பார்த்தா பகல் மாதிரியே இருக்கும் ஃபேக்ட்ரி. 24 ஹவர்ஸும் அந்த ஃபேக்ட்ரியில் ரன் ஆகுது. எந்த அடிப்படையில் ரேட் ஆகுதுன்னு தெரியல. இரவு நேரங்களில் 4 கால்வாய் வாயிலாக காவேரி நதி நாசப்படுறது இந்த 4 பக்கம் தான். நம்ம குமாரபாளையத்தை பொறுத்தளவுக்கு இதனால நிறைய கேன்சர், கிட்னி ஃபெயிலியரு நிறையா வந்திருக்கு. கேன்சரில் தான் இறந்தாங்க. அதுலேருந்தே வந்து நம்ம நீர்நிலை சம்மந்தப்பட்டது மத்திய அரசுக்கிட்டையும் முறையிட்டிருக்கோம். நம்ம கை செய்ய, அதாவது நூல் சாயங்கிறது நம்ம பிரதான சொல்லி தான் நம்ம நீங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது நடந்தாங்க காவேரி அந்த திட்டத்தை இப்போ நம்ம இது பார்த்தது தண்ணி இங்கிருந்து அது வரைக்கும் பைப் லைன் போட்டிருக்காங்க. அது வந்து அந்த தண்ணி தானே எல்லாரும் குடிக்கிறோம். இல்லை, பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்னா வீண் நடவடிக்கை எடுக்கணும். நம்ம சாயப்பட இந்த நூல் பட்டையில் நீங்கள் வந்து கொஞ்சமாவது நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான்
இங்கே அதுக்கான வேலையில் தான் மேடம். சொல்கிறதும் அதே தாங்க சார். சரிங்க மேடம். எந்த இதுவும் மக்களுக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது, அதுதான். நேற்று நைட்டு இந்த வழியில தான் தண்ணி போய் ஃபுல்லாக கலக்குது. அங்கே நீங்கள் வசந்த நகர் சொன்னதா? இது வந்து ஒரு அதிகாரி வந்து பாதுகாப்பு ஒரு அதிகாரி செய்யறதில்லைன்னு சொல்றாங்க. அந்த புகார் வர்றதுனால தான் எல்லா பற்றியும் ஓடுது. இதுக்கு முன்னாடி இருந்த டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டி வந்து செல்வகுணத்துல லைட் அந்த எல்லாமே ஓடுது. கட்டிட்டு ஓடுறாங்க. இந்த பக்கம் ஸ்பாட்ல போய் அந்த கிட்டத்தட்ட ஒரு 30-40 கொட்டைகள் வந்து இப்போ என்னன்னா முற்றிலுமா இந்த அழிஞ்சது. தொகுதியில் நின்று எனக்கு வாய்ப்பு கொடுத்தது தலைவர் தான். அவர் வாய்ப்பு கொடுத்ததுனால இந்த தொகுதியில் நின்று நான் ஜெயிச்சிருக்கேன். இந்த மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தலைவர் நல்லது பண்ணுவார், மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காரு. அதனால எங்கள் தொகுதி நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். எங்களுக்கு வந்து நதிநீரை பாதுகாக்கிறதுக்கு நீங்க ஜென்ரலா வந்து நீங்க இடம் வாங்கி போட்டிருக்காங்க இல்லையா, அதுல ஜென்ரலா கொண்டு போய் நம்ம சுத்தி மினிமம் அமௌண்ட் ஒன்று போட்டு வசூல் பண்ணி அதை சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரும் நீங்களும் முன்மொழிஞ்சிருக்கீங்க. அது சம்பந்தமாகவும் டெல்லியில கன்சல்ட் பண்ணி இதே வேகத்தோட நம்ம நிறுவனம்னா நம்ம நதிநீரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். பல தாட்டி வருது. ஆகாய தாமரை ஆகாய தாமரைக்குன்னு யாரும் இங்கே நகர செலவு பண்ணி நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். அது என்ன ப்ராப்ளம்னா இந்த சாயப்பட்டிருக்காரங்க போய் அந்த விதையை தூவிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கழிவு நீர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல இருந்து தான் வரும். சமீசங்கிலி, சமீசையும், ஆவத்திப்பாளையம், அக்ராரம். ஆமா, அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. மற்ற அவருக்கு தேவையில்லாதவங்களெல்லாம் நிப்பாட்டிடுறாங்க. என்னன்னா ஈரோடு நீங்கள் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு சும்மா ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டு போய் ஈரோடு ஜிஹெச்சில் கேன்சர் பேஷண்ட்டுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்கம்மா. அவங்களோட சேர்ந்து ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நம்மனால எவ்வளோ பேர் இப்படி பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஆனால் தான் அந்த ஃபீலிங் வரும். யாரும் இருக்கும்போது விசிட்டு தான் போவாங்க. அதான் சொல்றேன். அக்கா கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த தயவுதாட்சணை இல்லாம பொதுவா அதே மாமா வச்சலையும் பார்க்கக்கூடாது, அண்ணன் தம்பியும் பார்க்கக்கூடாது. உங்களுடைய பண்டில் தான் இன்னைக்கு சாயப்பட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா பட்டறையும் மசானாவில் ஓடுறது, ஆவத்திப்பாளத்தில் ஓடுறது எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. உங்களோட இன்னைக்கு அவருடைய கவர்மெண்ட் வந்து பள்ளிவாளை சைடு நம்ம கொஞ்சம் கை சாயம் போடுறது எங்கேயுமே நம்மளுக்கு பாதிக்காது. அது ரொம்ப நாளாக கை சாயம் தான் இங்கே ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட காலகாலமா இன்னைக்கு ரீச் தான், சிகர் தான். கவர்மெண்ட் இலவச யார் வேணாலும்